டேய் அப்படி என்ன தானே பிரச்சனை உங்களுக்குள்ள? மச்சான் அவ வேலை கிடைச்சதுலேருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காடா. ஏன் என்ன பண்ணா? ஆ சாப்பாடு கூட சமைச்சு வைக்க மாட்றான். போய் ஹோட்டலில் சாப்பிடுன்றா. டேய் அவள் போது டீச்சிங் ஜாப்டா, ஞாபகம் இருக்குல்ல? காலையில் போனால் சாயங்காலம் வரா, எப்படா சமைக்க முடியும்? இல்லை மச்சான், ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காடா. வர வர எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கடுப்பாகுது. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நேற்று கூட இல்லை, அவன் ஃப்ரெண்டு தான் ஹெச்ஆராக இருக்கானா, அவங்கள போய் பார்க்கணுமா, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நான் வேலைக்கு போகணுமா? எப்படி இருக்குது? டேய் நல்ல விஷயம்டா, ஹெச்ஆர்லாம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே வேலை கிடைக்கும். நான் சொல்லி தான் தெரியணும்ல. ஒரு மாதமாக வேலை தேடிட்டு இருக்க, எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருக்க, ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிதா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஹெச்ஆர்லாம் ரெக்கமெண்ட் பண்ணால் உடனே வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம்டா. எனக்கெல்லாம் அப்படி வேலைக்கு போகணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. என்னைக்காக இருந்தாலும் என் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே போகிறேன். ஒரு வேலை இந்த வேலை நல்ல வேலையாக இருந்துச்சுன்னா இப்படி ஈகோ காமிச்சு என்னடா பண்ண போகிறேன்? ட்ரை பண்ணி பாரு மச்சான். அப்படின்ற? ஆமாண்டா. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காது? இதில் என்னடா அசிங்கம்? இல்லை, நான் வர கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன் மச்சான். பொண்டாட்டிட்டு அசிங்கம் போகிற வாழ்க்கையில் உருப்படாமல் போனதில் சரித்திரமே இல்லைடா. என் அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோ.